சார் வணக்கம் வணக்கம் சார். சார். சார் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? 114 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்கம்மா. சார் மாவட்ட செயலாளர்கள் மொத்தமா எத்தனை பேர் சார் இருக்காங்க? ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மொத்தம் 114 பண்ணியிருக்கோம். சார் மாவட்ட செயலாளருக்கு அடுத்து என்ன பதவியை நியமனம் பண்ணுவீங்க? எல்லாமே எங்க தலைவர் அவரு பார்த்து பாருமா, எல்லாம் எங்க தலைவர் சொல்றதுதான். சார் சுற்றுப்பயணம் எங்கெல்லாம் போக போறீங்க, எப்ப அதை மேற்கொள்ள போறீங்க? எல்லாமே எங்க தலைவர் முடிவெடுப்பார். அவர் வழிப்படிதான் நாங்க முடிவெடுப்போம். சார் கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? எல்லாமே எங்க தலைவர் முடிவெடுப்பார். அவர் வழிப்படிதான் நாங்க நடப்போமா. மத்தியானம் என்ன சார் சாப்பிட போறீங்க? எல்லாமே எங்க தலைவர் முடிவெடுப்பார். அவர் வழிப்படிதான் நாங்க நடப்போம். சார் இன்னைக்கு நைட் தூங்குவீங்களா? எல்லாமே அவர் வழிப்படிதான் நாங்க. ஏமா நீங்க ஏன் கேள்வி ஏதோ வேற மாதிரி கேக்குறீங்க? நான் அப்படி இல்லை, நான் அவரே நினைச்சிருக்கனால அப்படி வருது. வேற இதுக்கான ரிலேட்டட் கேள்வி கேளுங்க. சரிங்க அதை விடுங்க. சபரின்றவருக்கு இப்ப புதுசா பதவி கொடுத்திருக்காங்களே, மாற்று கட்சி மேல சர்ச்சை போயிட்டு இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு ஏற்கனவே இந்த கட்சியில உழைச்சவர் தான். அவங்க அப்பா ரசிகர் மன்றத்துல இருக்கும்போதே என் கூடவே இருந்திருக்காரு. அவரு நல்ல நண்பர்கள். தொட்டபெட்ட ரோட்டு மேல இருந்து தங்க நிறத்துக்கு தான் பாட்டுல இருந்து நிறைய பாட்டுக்கு நாங்கெல்லாம் அந்த வயசுல இருந்து நாங்க ஒன்னா இருந்திருக்கோம். ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே அது அப்பெல்லாம் நாங்க இருந்தோம். அவருடைய பையன் அவருமே இந்த இடத்துல ரசிகர் மன்றத்துல இருந்து இருந்திருக்காரு. மாற்று கட்சியில ஒன்றும் கிடையாது. அதனாலதான் அவருக்கு நாங்க பதவி கொடுத்திருக்கோம். ஓகே சார், இப்ப கட்சிக்குள்ள யாருக்கெல்லாம் பதவி கொடுப்பீங்க? உண்மையா உழைக்கிறவங்க. யாருக்கு? உண்மையா உழைக்கிறவங்களுக்காக. அப்புறம் தளபதிக்காக உழைக்கிறவங்களுக்கு நாங்க பதவி கொடுப்போமா. புரியுதுங்களா? அவங்களுக்காக போஸ்டர் ஒட்டணும், தளபதிக்காக போஸ்டர் ஒட்டணும். அப்பனா பதவி நிச்சயமா கிடைக்கும். புரியுது சார். நன்றி சார். நன்றி.